ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோ, குமரன், அதே மாதிரி நம்மளோட தாத்தா எல்லாரும் சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச் விளையாடிருக்காங்க. அதோட வீடியோஸ்லாம் குட்டி குட்டியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. தாத்தாவும் இந்த வயசில் அவங்களுக்கு ஈக்குவலாக சூப்பராக விளையாடுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நல்லா அவருமே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே சுவாமியோட விளையாட்டில் வந்து ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. அந்த பாலை பிடிக்கிறது, தூக்கி போடுறது அதெல்லாம் பார்க்கும்போது. குமரன் நிர்மல் கூட வந்து விளையாடிக்கிட்டே பால் போட்டுட்டு இருந்தார் ஒரு பக்கம். கண்டிப்பாக அப்கமிங்கில் ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட விஜய் டெலிவிஷனில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனலில் வரும் இல்லையா, திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிர்மல் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போயிருக்காரு. கண்டிப்பாக அப்கமிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே இன்றைக்கி ஃபுல்லாக கிரிக்கெட் மேட்ச் தான் போல இருக்குது. பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ எல்லோரும் சேர்ந்து. அதோட ஷூட்டிங் ஸ்பாட் மேக்கிங் வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நேற்றுக்கு வீடியோ போட்டப்போ கமெண்ட் ஒன்று வந்து வந்திருந்தது. என்னென்னா, டைலாக் ரைட்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்காங்க, பார்த்தீங்களா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே இன்றைக்கி எபிசோடில் தான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். அநேகமாக நேற்றுக்கோட எபிசோட், இன்றைக்கோட எபிசோட் ரெண்டுத்துலேயுமே வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. ஸ்டோரி அண்ட் டைலாக் ரெண்டுமே வந்து நம்ம பிரியா தமிழ் மேம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்காங்க. நம்மளோட கார்த்திகேயன் சீரியல் வந்து ஸ்டோரி எழுதினார் இல்லையா பாரி, அவர் தான் வந்து இப்போ மகாநதி சீரியலுக்கும் வந்து டைலாக் எழுதிட்டுருக்காரு. டைலாக் ரைட்டர் மட்டும்தான் பாரி, மற்றபடிக்கு கதை வந்து பிரியா தம்பி மேமோடது தான். மேபி டெம்ப்ரவரி சேஞ்சஸாக என்னன்னு தெரியலை. ஆனால் இந்த ஊட்டி ட்ரிப் இருக்கு இல்லையா, அந்த வர ட்ராக் இருக்கே, அதுலேருந்தே கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நான் ஸ்டோரியில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் நேற்றுலேருந்து தான் பாரி சாரோட நேம் வந்து ஹாட் ஸ்டாரில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. பாரி சாருமே நல்ல ஒரு எழுத்தாளர் தான். சூப்பராக கேவி வந்து கொண்டு போயிட்டு இருந்தார். கண்டிப்பாக இது டெம்ப்ரவரியா இல்லை பெர்மனண்ட்டான்னு தெரியலை. ஆனால் பாரி சார் வந்ததும் ஒரு நல்ல விஷயம்தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. அதுலேயும் இன்றைக்கி எபிசோட் செம்ம ஃபயருங்க. உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே சித்தப்பாவும் சித்தியும் வந்து வீட்டை விட்டு வெளில போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராத ஒரு திருப்பம் தான் இது. ஒரே நாளில் எத்தனை ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் பசுபதி வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சித்தி சித்தப்பா வந்து வீட்டை விட்டு வெளில போனது. அதே மாதிரி இங்கே ராகினி வந்து நம்ம காவேரி கிட்ட பஞ்ச் டைலாக்லாம் பேசி சவால்லாம் விடுறது. அதை பார்த்த உடனே அஜய் கூப்பிட்டு பலார்னு ஒரு அறை வச்சது. அப்படியே வாயே திறக்காமல் ராகினி வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே ஓடி போயிட்டது. செமையாக இருந்துச்சு. எப்படின்னு கேட்டவுடனே தரமான சம்பவமாக இருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. காவேரிக்காக ஸ்டாண்ட் பண்ணி அங்கே வந்து அஜய் அடித்து ராகினியை வந்து பேச விடாமல் செஞ்ச விஷயம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சுத்தமாக எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நான் ரொம்பவே ரசித்து பார்த்தேங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட்? ஃபன்னாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.